சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒரே முகம்தான், அது இவர் முகம்தான். ஆனா என்னைக்காவது இந்த மனுஷன் அவரோட கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சு வெளியே வந்தனால தான் இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்கான்னு கவனிச்சிருக்கீங்களா? நிஜமா தாங்க. இவரோட ஜாப் செக்யூரிட்டி இருக்கிற கவர்மெண்ட் பஸ் கண்டக்டர் வேலையை விட்டுட்டு அவர் மனசுக்கு பிடிச்ச செஞ்சதுனால தான் இன்னைக்கு அசைக்க முடியாத இடத்துல இருக்காரு. ஆனா இங்க நிறைய பேர் நிரந்தரமே இல்லாத இந்த ஐடி வேலையை விட்டுட்டு மனசுக்கு பிடிச்சதையோ இல்ல பேஷனையோ பண்றதுக்கு பயந்துகிட்டு இருக்கோம். நம்ம தலைவர் அவர் வேலையை விட்டு வரும்போது காசு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா போலாம் அப்படின்னு வெயிட் பண்ணல, ஒரு பேக்கப் பிளானை வச்சுட்டு அதுக்கப்புறமா போலாமே அப்படின்னு வெயிட் பண்ணல, சரியான நேரம் வரட்டும் அப்புறம் போலாம் அப்படின்னு வெயிட் பண்ணல. ஆனா நீங்க மட்டும் ஏன் இவ்வளவு யோசிச்சுட்டு உங்க வெற்றியை நீங்களே தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சரி, இப்போ உங்களுக்கு பிடிச்ச பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கும் போது ஒரு 10 லட்ச ரூபா சேர்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல ஒரு 6 மாதம் சேலரியை சேவ் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு பேக்கப் பிளானை ரெடி பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே ஓகே தான். ஆனா இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா எப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் பீப்புள் ஒரு பேக்கப் பிளானோடவோ இல்ல பிளான் பியோடவோ ஒரு விஷயத்துல இறங்கும் போது பிளான் ஏ மேல இருக்கிற நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா குறையிறது மட்டும் இல்லாம ஒரு சர்டைன் பாயிண்ட்ல அதான் பிளான் பி இருக்கே அப்புறம் என்ன அப்படின்னு நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் ஆயிரும். சோ இங்க ஒரே ஒரு பிளான் தான், அது பிளான் ஏ தான் நம்பி இறங்கி ஜெயிச்சு காட்டுங்க. உங்க ஐடிஆர் பிரைவேட் ஜாப் நிரந்தரம் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அவுடேட்டட் ஆர் அன்ஃபிட்னு சொல்லி உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. சொல்ல போனா நீங்க இப்ப இருக்கிற இடம் தான் ரிஸ்க் நான் சொல்லுவேன். இப்போ நீங்க உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கங்க, ரிஸ்க் எடுக்க போறனா இல்லையான்னு இல்ல, உங்க கனவுக்காக ரிஸ்க் எடுக்க போறீங்களா இல்ல இன்னொருத்தன் கனவுக்காக வாழ்க்கை ஃபுல்லா ஓட போறீங்களான்னு நம்பி முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஏன்னா இங்க முயலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும், ஆனா முயலாம ஜெயிக்கவே ஜெயிக்காது. நீங்க என்ன ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நானே ஒவ்வொரு மாசமும் உங்க டிஎம்க்கு வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லையான்றத ஃபாலோ பண்றேன். தலைவரோட பர்த்டே அன்னைக்கு அவரை பத்தி பேசினதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹாப்பி பர்த்டே தலைவா. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு ரைஸ் ஆஃப் ஃபாலோ பண்ணிக்கங்க.